ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சீனாவின் அதிநவீன PL-15E ஏவுகணையை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தியது. இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய இந்த ஏவுகணைகளை நடுவானிலேயே இடைமறித்து இந்தியா தாக்கி அழித்தது. குறிப்பாக JF-17 போர் விமானம் மூலம் பாகிஸ்தான் ஏவிய PL-15E ரக ஏவுகணைகளில் வெடிக்காத ஒன்று பஞ்சாப் மாநிலம் ஹோசியார்பூர் பகுதியில் இந்திய விமானப்படையினரால் மீட்கப்பட்டது. சீனாவின் ஏவுகணையில் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய என்ஜினியரிங் இல்லாதது இந்தியாவுக்கு நல்லதாக அமைந்துவிட்டது. இதனால் சீன ஏவுகணையின் ஒட்டுமொத்த தொழில்நுட்பத்தையும் கண்டறிந்து ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்யவும் தயாராகியுள்ளது. இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை கண்டறிந்து தடுத்து அழிக்க முடியும் என்ற உத்தரவாதத்தின் பேரில் சீனாவிடமிருந்து YL-8E ரேடார்கள் உட்பட பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாகிஸ்தான் வாங்கியிருந்தது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரில் சீனாவின் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பையும் தாண்டி பாகிஸ்தானுக்குள் நுழைந்த இந்தியாவின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தின. குறைந்த உயரத்தில் பறக்கும் திறனுடைய ஸ்கால்ப் குரூஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பின் ரேடாரில் தென்படாமல் துல்லியமாக தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இந்நிலையில்தான் 2025 துணை கண்ட மோதலில் வான் மற்றும் ஏவுகணை போர் கண்காணிப்பு மற்றும் விளைவுகள் என்ற தலைப்பில் ஆஸ்திரேலியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானின் JF-17 Block 3 போர் விமானங்களிலிருந்து ஏவப்பட்ட சீனாவின் CM-400 ஏவுகணைகளை இந்திய மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் பராக் 8 வன பாதுகாப்பு அமைப்பால் தடுத்து நிறுத்தி அழிக்கப்பட்டன என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சீனாவின் YL-8E ரேடார் நூர்கான், சர்கோதா மற்றும் ஜகோபாபாத்தில் உள்ள முக்கியமான விமான தளங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட சீனாவால் தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணை HQ-9BE மற்றும் HQ-16FE ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் இந்திய ஏவுகணைகளை தடுக்க தவறிவிட்டன என்று அந்த அறிக்கையில் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் தொழில்நுட்பம் ஒரு காகித புலி என்பதை ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா நிரூபித்தது. அதையே ஆஸ்திரேலியாவின் அறிக்கையும் உறுதிப்படுத்தியுள்ளது. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etna Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009. தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில்.